அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான இந்த வீடியோவில் வரக்கூடிய மாசி மகம் மாசி பௌர்ணமி அன்று இந்த நேரத்தில் நீங்கள் கிரிவலம் சென்றால் நீங்கள் நினைத்தது நிறைவேறும், புண்ணியம் வந்து சேரும், உங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் விலகும். எந்த நேரத்தில் கிரிவலம் போடும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா பௌர்ணமி வழிபாடுகள் நம்ம வீட்டில் செய்கிறோம் அப்படின்னாலும் சரி, பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் போனோம் அப்படின்னாலும் சரி, அது அளவிட முடியாத பலன்களை நமக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதுலேயும் நீங்கள் மற்ற நாட்களில் கிரிவலம் போகிறத விட இந்த மாசி மாதத்தன்னைக்கு அந்த மாசி பௌர்ணமி மாசி மகம் இருக்கு இல்லையா, அதில் கிரிவலம் போனீங்க அப்படின்னா அதிகப்படியான பலனை கொடுக்கும். அதுவும் இந்த வருடம் மாசி மகம் அப்படின்றது சனிக்கிழமையில வருது. இந்த நாளில் கிரிவலம் நம்ம போகிறோம் அப்படின்னா நம்ம பிறவி பிணி நீங்கும். அதே மாதிரி வியாபாரம் செய்கிறவங்க அவங்களாக இருக்கட்டும், அவங்களுக்கெல்லாம் நல்ல வியாபாரம் பெருக ஆரம்பிக்கும். தோஷங்கள்லாம் இருக்குது அப்படின்னா அந்த தோஷங்கள் அப்படின்றது விலகும் அப்படின்னு சொல்லப்படுது. பொதுவாகவே கிரிவலம் போகிறதுக்கு சில விதிமுறைகள் இருக்குங்க. அதை முழுசாக நம்ம கடைப்பிடிச்சு பக்தியோட கிரிவலம் வந்தோம் அப்படின்னா அதுக்கான முழு பலனும் நமக்கு கிடைக்கும். எல்லாருமே வாழ்க்கையில் ஒரு தடவையாவது கிரிவலம் போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால் வாழ்க்கையில் ஒரு ஏற்றமான நிலை அப்படின்றது இருக்கும். கர்ம வினைகள் நமக்கு படிப்படியாக குறையும். இந்த மாசி மாதத்தில் பௌர்ணமியோடு மக நட்சத்திரம் வரக்கூடிய நாள் மாசி மகம் அப்படின்னு நம்ம சொல்வோம். பொதுவாக ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு தெய்வங்களுக்கு விரதம் இருந்து வழிபட்டோம் அப்படின்னா அதுக்கான பலன் கிடைக்கும். ஆனால் இந்த மாசி மகம் அப்படிங்கிற இந்த நாள் எல்லா எதிர்பாராத விபத்துக்கள் எல்லாமே வருவதற்கு வாய்ப்பு நீராடுறதுக்கு போறதுக்கு அதுவே மாதிரி கண்டோம் அப்படின்னா அதுவும் சிறப்பான பார்த்தா ஏதோ இதனால நடக்கக்கூடாது நடக்க போகுது. மாசி கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த நாள் ஒரு அற்புதமான கடவுளை பறக்க பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த பௌர்ணமி நாட்கள்ல கிரிவலம் போறது அப்படின்றது இன்னைக்கு நாட்கள் அதிகரித்துக்கிட்டே வருது. இந்த மாதிரி பல பிரச்சனைகளை குறிக்கிறது. புண்ணிய ஸ்தலங்கள்ல திருவண்ணாமலை மாதிரியான புண்ணிய ஸ்தலங்கள்ல நம்ம கிரிவலம் உங்களுக்கு பயங்கரமா வீணா பௌர்ணமி கிரிவலத்துக்கு இருக்கு. அதிகப்படியான நம்ம ஆள் மனசு நம்மளை எச்சரிக்கிற குடும்பத்துல கூட எவ்வளவு காலத்தை பற்றிய கனவுகளை நமக்கு வர வைக்கலாம். தீராத கடல் பிரச்சனை இருக்கு அப்படின்னா கனவுல காகத்தை பிடிச்சிருக்கிறத பார்த்தோம் அப்படின்னா நல்லா கிடைக்கணும் அப்படின்னாலும் இப்படி கனவு வந்துச்சு அப்படின்னா குடும்பத்துடைய தேவைகள் அப்படின்னாலும் சரி, இந்த வீட்டில் சாதகமான சூழல் இங்க கிரிவலம் போனீங்க அப்படின்னா இந்த எல்லா பலனும் கனவுல தொடர்ந்து உங்களுக்கு வந்துட்டே இருக்கு. மாசி பௌர்ணமி என்ன அர்த்தம் அப்படின்னா ஒண்ணு இல்லைங்க, சனிக்கிழமை தொடர்பான பிப்ரவரி 23ஆம் தேதி சாயந்தரம் 4:55 மணிலிருந்து பிப்ரவரி 24ஆம் தேதி நம்மளுடைய முன்னோர்களாக நம்ம சித்தரிப்போம் வரைக்கும். அதனால காகங்கள் பற்றிய கனவுகள் நம்ம அதே சமயம் பிப்ரவரி 23ஆம் தேதி நைட்டு 8:40 மணிக்கு கனவு வந்தா கொஞ்சம் பிப்ரவரி 24ஆம் தேதி நைட்டு 11:05 மணி வரைக்கும் இந்த மக இந்த தகவல்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னா இந்த பிப்ரவரி 24ஆம் தேதி நாள் ஃபுல்லா மேலும் இது நமக்கு பௌர்ணமிக தகவல்கள் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பிப்ரவரி 23ஆம் தேதி சாயந்தரம் 5 மணிக்கு தொடங்கி பிப்ரவரி 24ஆம் தேதி 6:30 மணி வரைக்கும் கிரிவலம் போறதுக்கு உகந்த நேரம். சரிங்களா? பிப்ரவரி 23ஆம் தேதி 5 மணிலிருந்து தொடங்கி பிப்ரவரி 24ஆம் தேதி 6:30 மணி வரைக்கும் நீங்கள் கிரிவலம் செல்வதற்கான ஏற்ற நேரமாக சொல்லப்படுது. ஸோ இந்த நேரத்தில் நீங்கள் கிரிவலம் செல்லலாம். அதுவும் எண்ணற்ற பலன்களை உங்களுக்கு அள்ளி கொடுக்கும். வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றும். நீங்கள் திருவண்ணாமலையில் மட்டும்தான் நீங்கள் கிரிவலம் போகணும் அப்படின்னு அவசியம் கிடையாதுங்க. திருப்பரங்குன்றம், சதுரகிரி மலை, பழனி, சென்னிமலை இந்த மாதிரியான மலை இருக்கக்கூடிய திருத்தலங்களில் நீங்கள் கிரிவலம் போகிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் முக்கியமாக இந்த மாசி மகம் பௌர்ணமி கிரிவலம் வரவங்களுக்கு மறுபிறவியே கிடையாதாம். அது மட்டும் அவங்க வாழக்கூடிய வாழ்க்கையில் எல்லா விதமான நலன்களும் நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி இந்த நாளில் நீங்கள் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் எல்லா நேரத்துலையுமே புனித நீராடலாம்.
அதிகாலையில் புனித நீராடி சூரிய நமஸ்காரம் செய்து வழிபடுவது அப்படின்றது அதிகப்படியான பலனை கொடுக்கும். பித்ரு தர்ப்பணம் செய்கிறவங்க உச்சி பொழுதுக்கு முன்னாடியாக தர்ப்பணம் பண்ணணும். கொடுக்க முடியாதவங்க நீர்நிலைகளில் பித்ருக்களை நினைச்சு பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு எள்ளும் தண்ணீரும் இறைத்தாலுமே நல்ல பலன் அப்படின்றது கிடைக்கும். ஸோ இந்த குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் கிரிவலம் சென்றீங்க அப்படின்னாலே உங்களுடைய தீராத வினைகள் அனைத்தும் தீங்கும், வறுமை அனைத்தும் விலகும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் உங்கள் நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க. மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நன்றி.